தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் முதல் தொகுதியாக கும்மிடிப்பூண்டி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தொகுதியில் முக்கிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களை யார் போட்டியிடுவார்கள் என கட்சியைச் சேர்ந்தவர்கள் பலரிடமும் கும்மிடிப்பூண்டி வட்டார மக்களின் கருத்துக்களை ரியாக்ட் தமிழா குழு கேட்டு தெரிந்து கொண்ட தகவலின் அடிப்படையில் இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறும் வேட்பாளர்தான் சட்டமன்றத்தில் நம்பர் 1 எம்எல்ஏ பதவியை பிடிப்பார் என்பதால் பல முக்கிய நிர்வாகிகள் கும்மிடிப்பூண்டியை குறிவைத்து வருகிறார்களாம். முதலாவதாக ஆளுங்கட்சியில் உள்ள திமுக வேட்பாளர் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது சிட்டிங் எம்எல்ஏவாக சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டிஜே கோவிந்தராஜன் தான் இந்த திமுக வேட்பாளர் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். 2021 தேர்தலில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற இவர் தொகுதியில் 60% வாக்குறுதிகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மக்களின் வரவேற்பை பெற்று கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வரும் டிஜே கோவிந்தராஜன் திமுக வேட்பாளர் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருந்தாலும் கட்சி நிர்வாகிகளிடம் சில முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மனக்கசப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேமுதிகவில் முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது திமுகவில் இணைந்து ஸ்மார்ட் ஒர்க் மூலம் மாநில பதவி வகித்து வருபவர் CH சேகர். இவர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி குட்புக்கில் இடம்பெற்றுள்ளார். இளைய சமுதாயத்திற்கு வாய்ப்பு என்றால் முதல் பெயர் இவராகத்தான் இருக்கும் என உடன்பிறப்புகள் சொல்லக்கூடிய தகவலாக உள்ளது. மேலும் முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான கி வேணுவின் மகன் கி வேணு ஆனந்த் தற்பொழுது கும்மிடிப்பூண்டி வட்டாரங்களில் பெரும் அரசியல்வாதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருவதால் கழகத்தின் முக்கிய அரசியல் புள்ளிகள் மூலம் சீட்டு வாங்க காய் நகர்த்தி வருகிறாராம். அதே நேரத்தில் பட்டியலில் கி.வே. ஆனந்த்குமார் இருப்பதைப் போல அவரின் தங்கை உமா மகேஸ்வரி, இவர் முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி மற்றும் திட்டக்குழு தலைவராக பதவி வகித்தார். தற்பொழுது முதலமைச்சர் குக்கிங் டிபார்ட்மெண்ட் மூலம் சீட்டு வாங்க முயற்சி செய்து வருகிறார் என கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். ஆனால் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் மற்றொரு புறமாக இருக்கும் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வரும் PJ மூர்த்தி அவரின் அரசியல் நகர்வுகள் மூலம் சீட்டு கேட்டு வருவதாக எல்லாபுரம் அரசியல் வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது. எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல் பேர் அது வரலாறு மிக்க பேராக இருக்கும். ஏனென்றால் அவர் தந்தை முன்னாள் எம்எல்ஏவும் அமைச்சருமான சுதர்சனம். கும்மிடிப்பூண்டி சட்டமன்றம் என்றால் ஒரு காலத்தில் அதிமுகவின் கோட்டையாக இருந்த காலம் அது. அவரின் மகன் 3 முறை எம்எல்ஏ பதவி வகித்து தொகுதியில் பலராலும் அறியப்பட்ட முகமாக உள்ளார். விஜயகுமார் அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு எடுத்தாலே இவருக்குத்தான் சீட்டு, அதுதான் நியாயமாக இருக்கும் என அதிமுக நிர்வாகிகள் பேச்சாக உள்ளது. கட்சியின் கொள்கை மற்றும் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக மார்ச் 7, 2025 அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது உள்ள ஒன்றிய செயலாளர்கள் இவர் வசம் உள்ளதால் சீட்டு கொடுத்தால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு. 2வது இடத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மாணவரணி பதவி வகித்து பல்வேறு கட்சி பணிகளில் ஈடுபட்டும் பல்வேறு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டிய முல்லைவேந்தன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து எம்எல்ஏ சீட்டுக்கு காய் நகர்த்தி தீவிரமாக முயற்சி செய்து வருகிறாராம். அடுத்து மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பதவி வகித்து வருபவர் ஜெயச்சந்திரன் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருவதாக கூறுகின்றனர். இவரும் தலைமைக்கு தூது அனுப்பியிருப்பதாக கட்சி வட்டாரத்தில் சொல்லக்கூடிய தகவல். அடுத்து OM கிருஷ்ணன். இவர் 1972 தீவிரமான அதிமுக நிர்வாகியாக பல்வேறு பதவிகளில் பதவி வகித்து வந்தவர். இவருக்கு தற்பொழுது எம்எல்ஏ சீட்டு பெற வேண்டும் என்ற விருப்பத்துடன்
பல்வேறு அரசியல் நகர்வுகளை எடுத்து வருகிறாராம். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திமுக, அதிமுக இரு கட்சிகளும் எம்எல்ஏ சீட்டுக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக சார்பில் பிரகாஷ் என்பவர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தேர்தலில் 75,004 வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் பாமக கும்மிடிப்பூண்டியில் சீட்டு வாங்க முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதுவே அவர் போட்டியிட ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என கூறுகின்றனர். புதியதாக உதயமாகியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வரும் விஜயகுமார் நான் தான் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ வேட்பாளர் என சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். தலைவரின் வலதுகரமாக இருக்கும் ஒருவரை அடிக்கடி நேரில் சந்தித்து பேசி வருவதாகவும் அவரின் ஆலோசனைப்படி தொகுதியில் கட்சி பணிகளை மேற்கொள்ள முயற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில் அனைவரும் அறிந்த முகமாக இருக்கும் ஹரிஹரசுதன் என்கிற ஹரி சீட்டு வாங்க தனக்கு தெரிந்த கட்சியின் முக்கியமான புள்ளிகள் மூலம் மிக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறாராம். இவர் மக்கள் இயக்கத்தில் சுமார் 15 ஆண்டுகளாக பயணம் செய்கிறார். கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து மக்களின் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் விஜய் விலையில்லா நடமாடும் உணவகம் மூலம் நேரடியாக பல கிராமங்களை தேடிச் சென்று மக்களுக்கு தொடர்ந்து உணவளித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கும் அசோகன் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறார். இவர் முகமும் கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில் பரிச்சயமான முகமாக இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவர்களைத் தொடர்ந்து 4ஆவதாக ஒருவரும் தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்து வருவதால் தாவேகாவில் 4 முனை போட்டியானது இருப்பதாக கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசி வருகின்றனர். முதல் தேர்தலிலேயே 4 பேர் போட்டியிட ஆர்வம் காட்டி வருவதாகவும் மேலும் அதிர்ச்சியூட்டும் தகவலாக கும்மிடிப்பூண்டி தொகுதி தாவேகாவினர் இருதரப்புகளாக பிரிந்து கிடப்பதால் இயக்கமாக இருந்து கட்சியாக மாறிய தொண்டர்கள் கவலையில் உள்ளனர். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.